வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்கலாவுடைய எழுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கல்கலாவுடைய எழுத்து நமக்கு ஏற்கனவே தெரியும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த 5 எழுத்துக்களை தான் கல்கலாவுடைய எழுத்துக்கள் என்று கூறுவார்கள். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா இந்த ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். குத் பு ஜத், குத் பு ஜத். சரிங்களா? குத் பு ஜத்து. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். குத்துபு ஜத். சரிங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா காஃப் தோ பா ஜீம் தால். சரிங்களா? இந்த 5 எழுத்துக்களும் என்னென்னா கல்கலாவுடைய எழுத்துக்கள். சரிங்களா? காஃப் தோ பா ஜீம் தால். சரிங்களா? இங்கே இருக்க பாருங்க, காஃப் தோ பா ஜீம் தால். சரிங்களா? இந்த 5 கல்கலாவுடைய எழுத்துக்கள். ஓகே, அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்கலா அப்படிங்கிறது மேலே சொல்லப்பட்ட எழுத்துக்கள். சரிங்களா? எழுத்துக்களில் கல்கலா அப்படின்னா மேலே இந்த 5 எழுத்து சொன்னோமா, இந்த எழுத்து சொல்லப்பட்ட எழுத்துக்களில் என்ன அப்படின்னா, ஒன்று சுக்கூன் செய்யப்பட்டு வந்துச்சு, வந்தா, ஓகேங்களா, வந்தா அந்த எழுத்துக்கள் வெளியாகும் இடத்தை அழுத்தி, அந்த எழுத்துக்கள் வெளியாகக்கூடிய எழுத்தை அழுத்தி படிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஒன்று சுக்குன் செய்யப்பட்டு வந்துச்சுன்னா, அந்த எழுத்துக்கள் ஒன்று சுக்குன் செய்யப்பட்டு வந்தால் அந்த எழுத்துக்கள் வந்து வெளியாகும் இடத்தை நம்ம எப்படி படிக்கணும்? அழுத்தி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். இந்த கல்கலாவின் எழுத்து ஒரு வார்த்தையின் கடைசியில் சுக்கூன் செய்யப்பட்ட நிலையில் வந்து, ஒரு வார்த்தையோட கடைசியில் சுக்கூன் செய்யப்பட்ட நிலையில் வந்து அங்கே நிறுத்தணும் அப்படின்னா ரொம்ப அழுத்தி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கல்கலா செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அழுத்திங்கிறதுக்கு என்னென்னா குலுக்கி ஓதுதல் என்று தெரிஞ்சுக்கோங்க. கல்கலா என்றாலே குலுக்கி ஓதுதல். சரிங்களா? அதாவது கொஞ்சம் குலுக்கி ஜம்ப் பண்ணி ஓதணும் அந்த இடத்துல. சரிங்களா? ஓகேங்களா? அதை குலுக்கணும். அந்த வார்த்தை வந்து என்னென்னா கொஞ்சம் குலுக்கி ஓதுற மாதிரி இருக்கும். ஓதி காமிக்கிறேன். நிறைய காரிகள் ஓதுறதையும் நான் காமிக்கிறேன். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா காஃபுக்கு உதாரணம் குல் அஊது பிரப்பில் ஃபலக். சரிங்களா? ஃபலக். ஓகே, இக்குன்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து நார்மலாக சொல்லக்கூடாது, ஃபலக்க அப்படி சொல்லக்கூடாது. குல் அஊது பிரப்பில் ஃபலக். ஓகே, அதுக்கப்புறம் முஹீத், வகப், புரூஜ், யூலத், புரூஜ், யூலத். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா காரி வந்து ஓதிருப்பாங்க. இந்த ஒக்குசிமுவை வந்து கொஞ்சம் லைட்டாக குலுக்கி ஓதிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா குலுக்கியிருப்பாங்க.